தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே எஞ்சியுள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் பரப்புரைகளில் ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. முதன்முறையாக களம் காண உள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பரப்புரைகளாக இருக்கட்டும், விஜயின் மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும், அனைத்தும் மற்ற கட்சிகளை ஆட்டம் காண வைத்துள்ளது என்றே கூறலாம். ஒரு சில கட்சிகளின் விமர்சனமாக ரசிகர்கள் எல்லாம் வாக்காக மாறாது என்ற கருத்து காணப்பட்ட போதிலும், விஜயின் தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும், விஜயின் வீதியோர சந்திப்புகள் சரி, மக்கள் அவரை வரவேற்கும் விதம், கொடுக்கும் ஆதரவு, குவிந்துள்ள மக்கள் படை என்பன ஏனைய கட்சிகளை சற்று கதிகலங்க வைத்துள்ளது என்றே கூற முடியும். 70 வருட அரசியல், 50 வருட அரசியல் எனும் அனுபவம் வாய்ந்த அரசியல் களத்துடன் மோதுவதற்கு புதிதாக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் செயற்பாடுகளை அரசியல் ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விடயம், ஆரம்பத்தில் ஜனநாயகன் படத்தில் ஏற்பட்ட சிக்கல், தற்போது சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியான ஜனநாயகன் பட விவகாரம் மற்றும் விஜயின் விவாகரத்து விடயம் என பல விடயங்கள் விஜயின் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாக்கும் என பேசப்பட்டாலும், இவை அனைத்தையும் தாண்டி மக்கள் வெள்ளத்தில் தமிழக வெற்றி கழகம் நடைபெறுகின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரசாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். இந்த பிரசாரத்தில் அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்களை சந்திக்கும் போது அவர்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் தொலைநோக்கு பார்வை கொண்ட செயற்திட்டங்களை அவர் அறிவித்து வருகின்றார். அந்த வகையில் இதுவரை விஜய் பிரசாரத்தை நடத்திய பகுதிகளில் வெளியிட்ட வாக்குறுதிகளாக சில வாக்குறுதிகள் காணப்படுகின்றன. மதிப்புமிகு மகளிர் திட்டம். இந்த திட்டத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். அண்ணன் சீர் திட்டத்தின் மூலம் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுச்சேலை வழங்கப்படும். வெற்றி பயண திட்டத்தின்படி தமிழகத்தின் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் மூலம் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் குழந்தை வரவேற்பு கிட் வழங்கப்படும். தமிழக அரசு வேலைவாய்ப்புகளில் 75% தமிழர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும். வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் பாலிடெக்னிக் முடித்தவர்களுக்கு 2000 முதல் 2500 ரூபாய் வரை உதவித்தொகை. 12ஆம் வகுப்புக்கு மேல் பயிலும் மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கல்வி கடன். காமராஜர் கல்வி உறுதி திட்டம் மூலம் 1வது முதல் 12வது வகுப்பு வரையிலும் பயிலும் மாணவர்களின் தாய் அல்லது காப்பாளர் வங்கிக் கணக்கில் ஆண்டுதோறும் 15000 ரூபாய் செலுத்தப்படும் போன்ற வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. இந்த வாக்குறுதிகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன. இவை அன்றாட சூழலுடன் ஒத்துப்போகும் வாக்குறுதிகளாக பெரும்பாலான மக்களால் பார்க்கப்படுகின்றது. கவர்ச்சிகர வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் வெளியிட்டுள்ளன. இருப்பினும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையை அனைத்து தரப்பினரும் எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். காரணம், அனுபவமற்ற கட்சி என பேசப்பட்ட கட்சி தற்போது மக்களின் பேராதரவோடு உருவெடுத்துள்ள நிலையில் முக்கியமான தேர்தல் அறிக்கையாக தமிழக வெற்றி கழகத்தின் அறிக்கை பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் 800 பேர் மட்டுமே கலந்து கொள்ள தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறப்பட்டு சென்னை நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள தாஜ் கொரோமண்டல் ஹோட்டலில் நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தமிழ்நாட்டு மக்களுக்கான கழக தேர்தல் அறிக்கையை கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்ட 2026 தேர்தல் அறிக்கையில் சமூக நீதி, பெண்கள் நலன் மற்றும் மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கட்சியின் கொள்கை விளக்க மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட மதசார்பற்ற சமூக நீதி என்ற கருத்தியலின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கை வெறும் வாக்குறுதிகளின் தொகுப்பாக இல்லாமல் ஒரு மாற்று கட்சி தமிழகத்தை எவ்வாறு கொண்டு செல்லும் என்பதற்கான தொலைநோக்கு பார்வையாக கருதப்படுகின்றது. முக்கிய நிர்வாகிகளுக்கு முன்னிலையில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரசாரத்தில் மிக முக்கிய திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.